நீ பண்ணுறது பச்சை துரோகம். அப்போ நீ தைரியமாக விஜய்கிட்டே கூட்டணி போயிருக்கணும். எங்களுக்கு அதிகாரம் தான் முக்கியம். இந்த அதிகாரம் எங்களுக்கு கிடைக்குது. நாங்கள் எங்கள் கட்சிக்கு உள்ள அதிகாரம் கிடைக்கிறதுங்க ஒன்று பெரிய குதிரை கொம்பு. பாஜக நுழைஞ்சிருங்கிறதும் போலி பொய் தங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டுக்கு சொல்லக்கூடிய ஒரு சாக்கு போக்குங்கிறது தான் இந்த இதுல இருந்து தெள்ள தெளிவாக தெரியுது. ஆளின் முதல்வர்னு சொல்லிக்கிட்டு 5 பேரை கொண்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போனீங்கன்னா அது துரோகம் இல்லாமல் என்ன? வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். சார், விஜய் தலைமையிலான தவேக கூட்டணியில திருமாவளவன் இணைஞ்சிருக்கிறாரு. எந்த பாயிண்ட்ல திருமாவளவன் அந்த முடிவை எடுத்ததா பாக்குறீங்க? காங்கிரஸ் ஒரு முடிவு எடுத்த பிறகு அதை மீறி என்னால் முடிவு எடுக்க முடியலங்கிறாரு. எனிவே அவங்களுக்கு அதிகாரம் முக்கியமானது. அம்பேத்கர் சொல்ற மாதிரி அந்த அதிகாரம் கிடைக்குது. அதில் அவங்க முடிவு எடுத்ததில் நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன். பட் அவங்களுக்கு அதில் ஆனஸ்டி இல்லை. எங்களுக்கு அதிகாரம் தான் முக்கியம். இந்த அதிகாரம் எங்களுக்கு கிடைக்குது. நாங்கள் எங்கள் கட்சிக்கு உள்ள அதிகாரம் கிடைக்கிறதுங்க ஒன்று பெரிய குதிரை கொம்பு. என்ன பாட்டாளி மக்கள் கட்சிக்கே இன்னைக்கு மாநில அதிகாரம் கிடைக்கல. மத்தியில் அதிகாரத்தில் வந்துட்டாரு. தலித் எழுமலம் இருந்தார், பொன்னுச்சாமி இருந்தார், என்டி சண்முகம் இருந்தார், வேலு இருந்தார், நம்ம நண்பர் மூர்த்தி இருந்தாப்புல, தென் அன்புமணி இருந்தாப்புல. எவ்வளோ அதிகாரம் மத்தியில் பாட்டாளி மக்கள் கட்சி வந்துட்டாங்க. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியால் 20-18 வந்தோம். தமிழ்நாட்டுக்குள்ள அதிகாரத்துக்கு வர முடியல. சூழல் வர முடியாது, வரக்கூடாதுன்னா நான் சொல்லலை. சூழலில் வர முடியல. இவருக்கு 2 இருந்தும் அதிகாரத்துக்கு வரக்கூடிய ஒரு சூழல் இருந்து அதை பயன்படுத்திக்கிட்டாரு. எடப்பாடி கரெக்டாக இருந்தால் இவர் சிஎம் ஆட்டே இருந்திருப்பார். சரி, இப்போ இவர் வன்னியரசு அமைச்சராக இருக்கிறாரு. அவங்களுக்கு வெற்றி தான் அது. அவங்களோட அரசியல் நோக்கத்துக்கு தலித் எம்பவர்மெண்ட் தானே அவங்க நோக்கம். அந்த நோக்கத்துக்கு அவங்களுக்கு வெற்றி தான் நான் பார்க்குறேன். பட் என்னன்னா, ஸ்டாலின் முதல்வர்னு சொல்லிக்கிட்டு வெற்றி பெற்று யாரை தோக்கடிச்சாங்களோ அந்த தொகுதியில் 2 தொகுதியில் அவங்கள்ட்ட போய் நிற்கிறாங்கன்னா இது ஒரு பொலிட்டிக்கல், அது ஒரு சர்க்கிள் தான். ஒரு வேல்யூ சிஸ்டத்துக்கு ஒரு சர்க்கிள் தான். வேல்யூ சிஸ்டம் இல்லை, இது நோ வேல்யூ சிஸ்டம் மாதிரி தான் இருக்குது. பட் அதிகாரத்துக்காக நாங்கள் போகிறோங்கிற இதை அவங்க ஜஸ்டிஃபை பண்ணால் அது நாம் வரவேற்கும். 8 அட்டவணை பிரிவு சகோதரர்கள் அமைச்சராகினதே ஒரு தலித் எம்பவர்மெண்ட், ஃபோர்ஸ் ஃபார் சேஞ்சா விஜய் நிற்கிறாரு. பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ், தாளக்கடப்பாரி தற்காப்பதே தர்மம்னு நம்ம கொள்கையாட்டை பல இடங்களில் பேசிட்டு இருக்கக்கூடிய நமக்கு இதை நம்ம பாராட்டி தான் தீரணும், வரவேற்று தான் தீரணும். அல்லது நம்ம we are not true to our ஐடியாலஜி ஆர் பொலிட்டிக்கல் ஏம். நம்ம பொதுவாளி நோக்கம் சமூக நீதிங்கிறத நம்ம வந்திருக்கோம். அந்த சமூக நீதியை ஒருத்தர் கொடுக்கும்போது அவரோட வெற்றி நமக்கு பிடிக்குது பிடிக்கல அதெல்லாம் பார்க்க முடியாது. நம்ம அவர் தனக்குள்ள அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அதை செய்கிறாரு. ஓகே, அதில் அவர் ஒரு கன்சால்டேட் பண்ண முயற்சி பண்ணுறாரு, பேக்கிங் கம்யூனிட்டியாக எடுக்கிறாருன்னு சொன்னால். எனிவே, அட்டவணை பிரிவு மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலே அது பாதிக்கும் இடத்துல ஒருத்தர் அதை பேக்கிங் கம்யூனிட்டியாக எடுக்கிறாருன்னா அதை நம்ம இதுவரை பேசின ட்ரூ டு அவர் ஐடியாலஜி அண்ட் அவர் நரேஷன் அண்ட் அவர் எஃபர்ட்ஸ் இன் பொலிட்டிக்ஸ் அதை நம்ம பாராட்டி தான் தீரணும். அந்த வகையில் நாம் திருமாவளவன் தரப்பினர் வன்னியரசு அமைச்சராக வரவேற்கும். பட் அது வேல்யூ சிஸ்டத்தில் வரல, நோ வேல்யூ சிஸ்டத்தில் தான் வரும். இப்போ திமுக கூட்டணியில இருந்த காங்கிரஸோ கம்யூனிஸ்ட் கட்சிகளோ கடந்த காலங்களில் விஜயை கடுமையாக விமர்சிக்கல. ஆனால் மாறா திருமாவளவன் விஜயை மிக கடுமையாக விமர்சிச்சாரு. RSS பெற்றெடுத்த குழந்தை அப்படிங்கிற அளவெல்லாம் ஹார்ஸா விமர்சிச்சாரு. இப்படியான ஒரு எதிர்நிலையில இருந்து இப்போ அங்க போகும்போது அது தொண்டர்களை கன்வின்ஸ் ஆகுமா? விஜய் தரப்பு RSS பெற்றெடுத்த குழந்தைங்கிறதும் பாஜக காலூனை பார்க்குதுங்கிறதும் பாஜக நுழைஞ்சிருங்கிறதும் போலி பொய் தங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டுக்கு சொல்லக்கூடிய ஒரு சாக்கு போக்குங்கிறது தான் இந்த இதுல இருந்து தெள்ள தெளிவாக தெரியுது. நான் உறுதியாக சொல்கிறேன், 2029 இதுவே மோடிக்கு ஒரு சிம்பதியை கொடுக்கும். எல்லாரும் ஒரு விஷயம் தங்கள் நன்மைக்காக, தங்கள் ஆதாயத்துக்காக, தங்கள் சுயநலத்துக்காக ஒரு அரசியல் முடிவு எடுக்கும்போது அதற்கு பாஜகவை பழி சொல்றதும், பாஜக வந்துடும் நுழைஞ்சிரும் அது இதுன்னு சொல்றதும், சனாதானம் அது இதுன்னு சொல்றதும் நிச்சயமா மோடிக்கு 29 மக்கள் மத்தியில் ஒரு ஆதரவு வளையத்தை கொடுக்கணும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா 3 முறை வெற்றி பெற்ற பாஜக எதிர்ப்பு 4வது முறை திமுகவுக்கே கை கொடுக்கலங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த சூழல் தங்களுடைய சந்தர்ப்பாத நிலைப்பாட்டுக்கு பாஜகவை குறை சொல்றது மக்கள் மத்தியில் மோடிக்கு ஒரு சிம்பதியை 29 ஏற்படுத்தும். இப்போ காங்கிரஸ் கட்சி பச்சை துரோகத்துக்கு பாஜகவை குறை சொல்றாங்க.
நீ பண்ணுறது பச்சை துரோகம். அப்போ நீ வந்து ராகுல் காந்தி தைரியமாக விஜய்கிட்டே கூட்டணி போயிருக்கணும். ஸ்டாலின் முதல்வர்னு சொல்லிக்கிட்டு 5 பேரை கொண்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போனீங்கன்னா அது துரோகம் இல்லாமல் என்ன? அந்த துரோகத்துக்கு மோடி பேரை சொல்லி ஒரு சப்பக்கட்டு சால் ஜாப்பு. அப்போ மக்கள் வந்து பார்த்துட்டு தானே இருப்பான். காங்கிரஸ் தன்னோட துரோக சிந்தனைக்கு மோடியை தேவையில்லாமல் குறை சொல்கிறாங்க. அது வந்து என்ன என்ன தப்பு பண்ணார் மோடி? அவங்களுக்கே ஒன்றும் பெருசாங்க இல்லை. அந்த இடத்துக்குள்ள அவங்களா சொல்லி சொல்லி உங்களுடைய தவறான முறைகேடான நடவடிக்கைகளுக்கு பாஜகவை சொல்றது வந்து இனிமேலும் மக்கள் மத்தியில் அவங்க தொடர்றது வந்து மோடிக்கு தான் ஒரு அனுதாபத்தை 29 கொடுக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், அது இந்துக்கள் மத்தியில் அது வந்துடும். அவ யார் சொல்றா, எதற்கு சொல்றா, என்ன பின்னணியில சொல்றாங்கும் போது ஒரு இந்து உணர்வு அந்த இடத்துக்குள்ள 29 வரும்னு தான் நான் பார்க்குறேன். இப்போ திருமாவளவனும் சரி வன்னியரசும் விஜய் வந்து ரொம்ப கடுமையாக விமர்சிச்சவங்க, அவங்கள ஏன் அமைச்சரவையில கொண்டு வரதுல விஜய்க்கு அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்? மைனாரிட்டி கவர்மெண்ட் 108 தான் இருக்குது. ஸோ 118 வேணும். ஸோ அந்த இடத்துக்குள்ள நம்பர்ஸும் வரும், அலையன்ஸுக்கும் அது பெட்டரா இருக்கும். ஷெட்யூல் காஸ்ட் நிறைய போட்டிருக்காங்க. இல்லை, ஏடிஎம்கே 25 பேரும் ஓப்பனாக வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க ரெடியாக இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு திருமாவளவனை குறி வைக்கிறதுக்கு ரீசன் என்ன? அது காங்கிரஸ் செல்வ பெருந்தகையை அதை நாங்கள் விட்ரா பண்ணணும்னு சொல்லிட்டாப்புல. அந்த 25 பேர் சப்போர்ட் வந்து கவர்னர் என்ன சொல்கிறாருன்னு தெரியாது, உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுன்னு தெரியாது, மக்கள் அதை எப்படி பார்ப்பாங்கன்னு தெரியாது. இது பாஜக எதிர்ப்புங்கிற ஒரு போர்வையை போத்திக்கலாம்ல. இதெல்லாம் காங்கிரஸ், சிபிஎம், சிபிஐ, விடுதலை சிறுத்தைகள், ஐயுஎம் எல்லாம் பாஜக எதிர்ப்புங்கிற ஒரு போர்வையை கொண்டு போர்த்திக்கலாம். அது அப்படி முடியாதுல்ல. அதில் கவர்னர் மேட்டர் இருக்குது, ஸ்பீக்கர் மேட்டர் இருக்குது. ஸ்பீக்கர் இவங்க ஸ்பீக்கர் தான். தென் அதில் உச்சநீதிமன்ற மேட்டர் இருக்குது. ஸோ அது 32 வரல, ஒன் அக்கேஷனில் 25 தான். ஸோ அது முடிஞ்ச கதையாக தான் பார்க்குறேன். இன்னும் சொல்லப்போனால் அது எடப்பாடி கிட்ட விஜய் தோத்த ஒரு இடம். அது நான் இப்போ எடப்பாடி வந்து ஒரு அரசியல் களத்துக்குள்ள கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் நிற்கிறார், அதை நான் மறுக்க வரல. இந்த இடம் எப்படி தோத்த இடம்னு சொன்னால், அதிமுகவை பலகீனப்படுத்துறதுக்கு செங்கோட்டையை மூவ் பண்ணுறாரு. 25 வரல, 25 தான் வந்திருக்கு. 32 வந்தால் அது நின்றும். 32 வந்தால் 2/3 ஸ்பிளிட் கிளாஸ் பண்ணி அப்படியே மெர்ஜர் பண்ணிடலாம். 32 பேர் மெர்ஜர் ஆகி அதிமுகவில் வந்துடும். இந்த கவர்மெண்ட்டும் தெளிவாக வந்து 151க்கு போயிடும். அந்த கூட 7 வராதது ஒரு ஸ்லிப் ஆயிடுச்சு. 7 வர வைக்கிறதுக்கு தான் விஜய் வந்து இவங்கள போய் பார்த்தார். கண்டிப்பாக அதை என்கரேஜ் பண்ண தான் பார்த்தாரு. அதில் எந்த மாற்றமும் எதுவும் இல்லை. அது பண்ண முயற்சி என்கரேஜ் பண்ணது தான் இல்லை. அதில் எடப்பாடி வந்து சூழல் தான். அப்போ இவர் வந்து 32 எடுத்து ஸ்ட்ரெங்தன் பண்ணக்கு தான் போறாரு. 151க்கு வந்துடும். அது வரல, 25ஓட நின்றுட்டு அந்த இடத்துல எடப்பாடி தன்னோட ஆளுமையை நிரூபிச்சிட்டாருன்னு பார்க்குறேன். என்ன பண்ணாரு, அது பண்ணாரு, மானிப்புலேட் பண்ணிட்டாரு. ஒரு 7 பேர் போகாம தடுத்துட்டாரு. அதுக்கு பிறகு இந்த 13 பேரும் அதிமுக சேர்க்கக்கூடாதுன்னு ஒரு கட்டையை போடுறாங்க. கடைசியா அவங்களுக்கு ஆசை காட்டிக்கிட்டு அவங்கள சேர்க்க முடியாமல் போகும்போது இவங்களா அனௌன்ஸ் பண்ண முடியாமல் திருமாவளவன் வச்சு அதை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இப்போ அடுத்த கட்டம் இது ரிவர்ஸ் ஆர்டரில் போய் எடப்பாடி தான் பொதுச் செயலாளர், நாங்கள் எடப்பாடி கூட போகிறோங்கிற லெவலுக்கு நீரெடுத்து நீர்வதில்லை, ஒரு தாய் மக்கள், அண்ணன் தம்பின்னு அவங்க அடுத்த கட்ட ஒரு மூவ் எடுத்துட்டாப்புல. நமக்கு பிடிக்குது பிடிக்கலைங்கிறது வேற விஷயம். இந்த இதில் எடப்பாடி ஸ்கோர் பண்ணிட்டாருங்கிறது உண்மை நிலைமை தான். ஏன்னா மக்கள் அதில் என்ன பார்க்குறாங்கன்னா, வேலுமணி, சிவி சண்முகம், நத்தம் விஸ்வநாதன், புதுக்கோட்டை விஜயபாஸ்கர், இவர் அன்பழகன், வீரமணி எல்லாருமே வந்து பன்னீர்செல்வத்துக்கு அநீதி இழைக்கக்கூடிய அளவுக்கு எடப்பாடியை எம்பவர் பண்ணது இவங்க தான். ஒற்றை தலைமைன்னு எம்பவர் பண்ணது இவங்க தான். அந்த ஒற்றை தலைமை எம்பவர்மெண்ட் தான் இன்னைக்கு வந்து எடப்பாடிக்கு முழு அதிகாரத்தையும் கொடுத்துட்டுங்கிறத மக்கள் பார்க்குறாங்க. மக்கள் ஸோ இவங்க வந்து அந்த காலகட்டத்துக்குள்ள சரியா நிற்கல, தப்பு கணக்கு போட்டு எடப்பாடியை பலப்படுத்திட்டாங்கன்னு தான் பார்க்குறாங்க. இப்போ அவங்களுக்குள்ள அரசியல் என்னன்னா, எம்ஜிஆர், ஜெயலலிதா, ரெட்டலனை தான் அரசியல் நிற்க முடியும். விஜயை நம்பி அரசியல் நிற்கணும்னு சொன்னால் விஜய் இந்த கட்டத்துக்குள்ள என்ன பண்ண முடியுமா, இவங்க எல்லாத்தையும் ரிசைன் பண்ண சொல்லி மீண்டும் டிக்கெட் கொடுத்துக்கிட்டு தாவேக்கா அரசியல் தான் போகணும். அதுக்கு இவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் வந்துடும்னு தாவேக்காவில் இருக்கக்கூடிய மற்றவங்க வந்து விரும்ப மாட்டாங்க. இயல்பு. ஏன்னா இவங்க பழுத்த அரசியல்வாதிகள், பலமுறை அமைச்சர்களாக
பெரிய அரசியல் சக்தியாக இருந்தவங்க, லோக்கல் பேக்கிங் உள்ளவங்க, இந்த விஜய்க்கு 108 சீட்டு வந்து விஜய் ஏறி வரும்போதும் ஜெயித்தவங்க. ஸோ இண்டிவிஜுவாலிட்டி உள்ளவங்க. இதை வந்து விஜய்க்கு மேட்சியில் இருக்கக்கூடிய, விஜய்க்கு நிழலில் இருக்கக்கூடிய மற்ற நிர்வாகிகள் வந்து இவங்க உள்ள வரதை விரும்ப மாட்டாங்க. ஸோ அவங்க என்ன கருத்து சொல்லுவாங்க, உங்கள் இமேஜ் பாதிச்சிடும், ஊழல்வாதிகளை சேர்த்துட்டேன்னு சொல்லிடுவாங்க. நாளைக்கு வந்து அவங்க நான் விஜய் வச்சு ஜெயிக்கல, நாங்கள் இல்லைன்னா வந்து ஆட்சி நிற்காதுன்னு தான் விஜய் எங்களுக்கு மந்திரி தந்தாருன்னு தங்களை பெருசாக கிளைம் பண்ணுவாங்கங்கிற கருத்தை விஜயை நம்பி விஜய்க்கு பேனரில் ஜெயித்தவங்க வந்து முன்னெடுப்பாங்க. இப்படி பல சூழல் வந்து விஜயை கன்ஃபியூஸ் பண்ணி இவங்களை லெட் டவுன் பண்ணிட்டார். அது வந்து அல்டிமேட்டாக அது எடப்பாடிக்கு வெற்றி ஆயிடுச்சு. இப்போ விஜய் வந்து உங்களை சந்திக்கலைன்னா நம்ம அந்த கருத்தை சொல்ல மாட்டோம். சந்திச்சுட்டு அவர் அதில் ஃபெயிலியர் ஆயிட்டாருங்கிறதும் அந்த இடம் எடப்பாடி கிட்ட ஒரு ஸ்கோப் கிடைச்சிட்டுங்கிறதும் உண்மை. ஓகே. ஆனால் இப்போ கொஞ்சம் லேட்டரா சிச்சுவேஷன்ஸ் கொஞ்சம் வேற மாதிரியான ஒரு பெர்செப்ஷன் போனதுக்கு அப்புறம் அவங்கள உள்ள கொண்டு வரதுக்கு அந்த மாதிரி நாளைக்கு கூட கொண்டு வரலாம். விஜய் நினைச்சா என்னைக்கு வேணாலும் கொண்டு வரலாம். என்ன அதான் நான் சொல்றேன். ஆனா இன்றைய ஸ்டேஜுக்கு எடப்பாடி ஸ்கோர் பண்ணிட்டாரு. அதான் சொல்ல, நீங்க வந்து 2017ஆம் ஆண்டு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ்ல இருந்து வந்தவங்கள நாயுடு சேர்த்துக்கிட்டாரு மந்திரி சபையில, என்ன ஆயிற்று. ஆனா இது வந்து அன்னைக்கு வந்து நாயுடு என்டிஏல இருந்தார், அதனால அது பிரச்சனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ என்டிஏக்கு எதிராக இருக்கிறாரு விஜய். ஸோ அது வந்து பிரச்சனை ஆயிருமோங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கு. பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது பிரச்சனை ஆனால் ஒரு பெரிய குழப்பமும் ஒரு சிரமங்களும் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அது வேண்டாம்ங்கிற இதில் அவர் விஜய் ஒதுங்கி இருக்கலாம். ஆனால் அல்டிமேட்டாக அட்டம் பண்ணார். அந்த அட்டம்ப்ட்ல விஜய் ஃபெயிலியர் ஆயிட்டாரு. எடப்பாடி அந்த அட்டம்ப்டை அவுட்விட் பண்ணிட்டாரு. இப்பவும் எடப்பாடி வந்து என்ன பார்ப்பாருன்னு நினைச்சானா இவங்களெல்லாம் சேர்த்துக்குவார். அவர் வந்து தனக்கு போட்டியாளருங்கிறவங்கள சேர்க்க மாட்டார். போட்டியாளர்னா பன்னீர்செல்வம் போட்டியாளர், திமுகவில் இப்போ எம்எல்ஏ ஆயிட்டாரு. தினகரன் போட்டியாளர், தனி கட்சி நடத்துறாரு, அதனால பிரச்சனை இல்லை. சசிகலா அம்மையார் போட்டியாளர். இந்த 3 பேரும் போட்டியாளர்கள். இவருக்கு மேலே உயர்ந்த இடத்துல இருந்தவங்க அதிமுகவின் பேக்கிங் கம்யூனிட்டியான முக்குலத்தூர் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க. ஸோ இந்த 3 பேரையும் அவர் இனிமேல் வந்து கட்சிக்குள்ளே சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அது ஓபிஎஸ் அங்கே எம்எல்ஏ ஆயிட்டாருங்கிறதும், இவர் அமமுக பண்ணிட்டாருங்கிறதும், சசிகலா அம்மையார் மட்டும்தான் வெளியே இருக்காங்க. அவங்க வந்து வெளிப்படையாகவும் இவர் காலில் விழுந்து வணங்கியிருக்கிறாரு, ரகசியமாகட்டும் காலில் விழுந்து வணங்கியிருக்காருன்னு சொல்லும்போது சசிகலா அம்மையார் வந்து தன்னோட இமேஜுக்கு பாதிக்குங்கிறதும், தன்னோட பொசிஷனுக்கு நாளைக்கு சசிகலா அம்மையார் த்ரெட் ஆயிடுவாங்கன்னு சேர்க்க மாட்டார். இதைத்தான் நானும் என்னோட கருத்தா முன் வைக்கிறேன். பட் இவங்களை சேர்த்துக்குருவான்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இவங்க வந்து என்னமோ அவருக்கு சேலஞ்ச் பண்ண முடியாது. அவருக்கு சபார்டினேட்டாக இருந்தவங்க தான். சபார்டினேட்டாக இருந்தவங்க ஒரு பொதுச் செயலாளருக்கு ஒரு சேலஞ்சை கொடுக்க முயற்சி பண்ணாங்க. அப்புறம் அந்த சேலஞ்சு கொடுக்கறதுல பிரயோஜனம் இல்லைன்னு தெரியுது அவங்களுக்கு. ஓகே போய் சேர்ந்துருவோம்னு நினைக்கிறாங்க. அதில் வேலுமணியெல்லாம் முடிவெடுத்துட்டாரு. அவர் எடப்பாடி சமூகத்தை சேர்ந்தவர், கோயம்புத்தூரை சேர்ந்தவர், முடிவெடுத்துட்டாரு. சிவி சண்முகமும் முடிவெடுக்க வேண்டியதான் ஆகுது. வேற சிவி சண்முகத்துக்கு இதை தாண்டி வேற ரூட் இல்லை. கொஞ்சம் அவசரப்பட்டுட்டாரு சிவி சண்முகன்னு தான் நம்ம பார்க்கணும். 32 வர்றதுக்கு முன்னாடியே அவங்க கால் எடுத்து வச்சுட்டாங்கன்னு தோணுது. அந்த இடத்துக்குள்ள அந்த விஜய் என்கரேஜ் பண்ணி அவங்க 32 முடியலை. அது எடப்பாடிக்கு ஒரு சான்ஸாக வந்துச்சு. இந்த பாருங்க, இன்னும் கூட எடப்பாடி என்ன பண்ணுறாரு, பாஜகவுக்கு துரோகம் பண்ணுற வேலையை தான் பார்க்குறாரு. அவர் விஜய் இங்கே கேரளா போகலன்னு தெரிஞ்சு பதவியேற்பு விழாவுக்கு 3 மணிக்கு சதீஷனுக்கு வாழ்த்து தெரிவித்து அவருக்கு டெல்லி லாபி மூலமாக நான் மட்டும்தான் உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்தேன், ஸ்டாலினோ விஜயோ உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கல, நான் 24 என் கூட நீங்கள் வந்திருக்கலாம், நீங்கள் ஸ்டாலின் கூட நின்றுட்டீங்க, இப்போ நீங்கள் விஜய் கூட போயிருக்கீங்க, அப்போவே என் கூட வந்திருக்கலாமேன்னு அவர் பேசினதாட்டு தகவல்கள் வருது. இந்த மேகதாது விஷயத்தில் அதை பற்றி கூட கவலை இல்லை. காங்கிரஸ் தேவையில் தாவேக்கா இருக்குது, காங்கிரஸ் தேவையில் தாவேக்கா இருக்குன்னு காங்கிரஸை தூக்கி தாவேக்காவை மட்டம் தட்டுற வேலையை அவர் பார்க்குறாரு. ஸோ அவர் விஜய்க்கு எதிரான ஒரு அரசியலை அவர் முன்னெடுக்கிறாரு. காரணம், விஜய் அவர் கட்சியை ஸ்பிளிட் பண்ண முயற்சி பண்ணி அதில் சந்தர்ப்ப சூழ்நிலை 13 எம்எல்ஏக்களும் மதசார்பற்ற எம்எல்ஏக்கள் பாஜக பேனரில் ஜெயித்தவங்களை நீங்கள் சேர்த்தா நாங்கள் கூட்டணி விட்டு வெளியேறோம்னு சொன்ன ஒரு சூழ்நிலையில் அவரால் விஜய்கால் அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியலை. ஸோ இந்த 2 விஷயங்களும் வந்து விஜய்க்கு எதிராக எடப்பாடி காய் நகர்த்திட்டு போறதை நம்ம கண்கூடா பார்க்குறோம். இப்போ இவர் வந்து திருமாவளவனையோ ஐஎம்எல்லையோ கொண்டு வர கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் வந்து ஈவன் அன்புமணிக்கு கொடுக்கல. இவருக்கான கோர் ஓட் பேங்கா பறையறையோ இல்லை தலித்து தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த விஜய் முடிவு பண்ணிட்டாரா? அதுக்கான அரசியல் என்ன? அன்புமணி பாஜக அலைன்ஸ்ல இருக்காரு. ஸோ பாஜக அலைன்ஸ் தொடர்புடைய யாரும் கிடையாதுங்கிற மாதிரி சொல்றாரு. அன்புமணி பார்த்தது நல்ல விஷயம்தான். அன்புமணியும் அதை விரும்பலை. இது வந்து இவங்க வந்து ஒரு மதசார்பற்ற
கூட்டணி ஏற்கனவே இது கூட அம்பேத்கர் புஸ்தக வெளியீட்டு விழா, உண்மையான காங்கிரஸ்காரங்க எங்க கூட தான் இருக்காங்க. இந்த மாதிரிப்பட்ட நிகழ்வுகள் வந்து 2 நிகழ்வுகள் நடந்திருக்கு. ஸோ அதை அவங்க அதோட தொடர்ச்சியா காங்கிரஸையும் விசிகாவையும் கையில் எடுக்கிறாங்க. கேஸ்ட் கால்குலேஷன் இதுல எதுவும் இருக்கா அப்படிங்கறது என்னோட கேள்வி. பறையர்களையும் கிறிஸ்தவர்களையும் பேக்கிங் கம்யூனிட்டியாக்க முயற்சி பண்றாங்க. ஓகே, ஏன்னா பெரும் சமூகங்களுக்கு பெருசா அமைச்சரவையில இடம் கொடுக்கல, அவர் வந்து ஒரு வேற மாதிரியான டைமென்ஷன்ல அப்ரோச் பண்றாரு அப்படின்னு. இல்ல அது ஓட்டு போட்டவங்களுக்கு கொடுத்துருக்காருன்னு எடுத்துக்கோங்க. ஓகே, யார் ஓட்டு போட்டிருக்காங்களோ அவங்க கொடுத்துருக்காங்கன்னு எடுத்துங்க. பிராமின்ஸ் எல்லாம் ஓட்டு போட்டிருக்காங்க, 2 பிராமின்ஸ்க்கு அமைச்சர் கொடுத்துருக்காரு. ஓட்டு போட்டவங்க கொடுத்துருக்காங்கன்னு எடுத்துடுங்க, அல்லது லாயலிஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னு எடுத்துடுங்க. அதுல கேஸ்ட் ஆங்கிள் பெருசா அப்ரோச் பண்ண பெருசா அப்ரோச் பண்ணல. கேஸ்ட் ஆங்கிள் அவருக்கு வேண்டியவங்க மாஸ் பார்ட்டி, ஸ்ட்ரக்சர்ட் பார்ட்டியில தான் அதை பார்க்கணும். மாஸ் பார்ட்டியில் அதை பார்த்துக்கிட்டு கிறிஸ்டின்ஸ் அண்ட் ஷெட்யூல் காஸ்ட் பேக்கிங் கம்யூனிட்டின்னு எடுக்கிறாங்க. ஆனா இப்ப பிராமின்ஸ் வந்து ஏடிஎம்கே, டிஎம்கே, ஈவன் பிஜேபி மேல அதிருப்தியாகி விஜய் நோக்கி நகர்றாங்களா? பிராமின்ஸ் வந்து ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது ஜெயலலிதாவுக்கு ஃபுல்லா இருந்தாங்க. பிஜேபியில் ட்ரெடிஷ்னல் பிராமின்ஸ் இருக்காங்க, பிராமின்ஸ்ன்னு இருக்கல. பிஜேபியில் இருக்கிற பிராமின்ஸ்ன்னு இருக்கல. இந்துத்துவா, இந்த பண்பாடு, இந்த நாட்டின் கலாச்சாரம், இந்து தர்மம்னு இருக்காங்க. சனாதன தர்மம், இந்து தர்மம்னு இருக்காங்க. அவங்க பிராமின்ஸ்ன்னு பிஜேபியில் இருக்காங்கன்னு அவங்கள நம்ம பார்க்கணும். பட் வெளியே பார்க்குறவங்க அந்த பார்வையில் தான் பார்ப்பாங்க. இலகணேசன், ராமகோபாலன்ஜி எல்லாம் பாஜகவுக்கு வரும்போது இந்த கட்சிக்கு கவுன்சிலர் வரும்னு நினச்சாங்களா? இல்லைல்ல. அப்போ அவங்க வந்து ஒரு கமிட்டட் உணர்வில் தான் இருக்காங்களே தவிர அவங்க இந்த ஜாதிங்கிற உணர்வில் பாஜகவில் உள்ள பிராமணர்கள் இல்லை. நம்ம இவர் மயிலாப்பூரில் செய்தி தொடர்பாளர் இருக்கார் இல்லையா, செய்தி தொடர்பாளர் துணைத் தலைவராக இருக்கார்ல நாராயணன் திருப்பதி, காந்தி அண்ணன் கூட அப்பவே இருப்பார். அவர் எம்பி ஆயிரும், எம்எல்ஏ ஆயிரும், கவுன்சிலர் ஆயிரும்னு வந்தார். அவருக்கு இந்த ஐடியாலஜியில் கமிட் பண்ணிட்டு வந்தாரே தவிர பிராமணர் இன்னும் அந்த இது இன்னும் வரல. அந்த மாதிரி தான் இலகணேசன் ஜினாலும் சரி, ஹெச்ராஜாலும் சரி, சிதம்பரத்தோட பெரிய உயரத்துக்கு போக வேண்டியவர் ஹெச்ராஜா. தென் ராமகோபாலன்ஜி அவர் வந்த காலகட்டம், அவர் இன்ஜினியராக இருந்து இதை அர்ப்பணித்த காலகட்டம் எல்லாம் வந்து உங்களுக்கு இந்த ஐடியாலஜியில் உள்ள கமிட்மெண்ட் ஆனே தவிர பிராமண சமுதாய கமிட்மெண்ட்டுங்கிற அந்த இடத்துக்குள்ள அவங்கள பார்க்க முடியாது. பிராமின் கம்யூனிட்டி வேற, பாஜகவில் கமிட்டடாக இருக்கக்கூடிய பிராமின்ஸ் வேற. இப்போ குருமூர்த்தி எடுத்தால் அவர் ஆர்எஸ்எஸ் ப்ளஸ் அவர் காமராஜ் தொண்டராட்டு காங்கிரஸ் ஓல இருந்து வந்தவர், ஒரு ஆண்டி இந்திரா அந்த மாதிரி ஒரு திராவிட இயக்கத்துக்கு எதிர்ங்கிற லெவலில் வர்றாங்க. அவங்கெல்லாம் பிராமின்ங்கிற ஆங்கிளுக்குள்ள கட்சிக்குள்ளே வந்தவங்கன்னு சொல்ல முடியாது. பிராமின் சமுதாயம் ஜெயலலிதாவுக்கு பேக் பண்ணாங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அது ஜெயலலிதா உயிரோடு இருக்கிறது வர. ஜெயலலிதா இறந்த பிறகு எடப்பாடிக்கு ஸ்டாலின் எதிர்ப்புங்கிறதுல ஓசியில் போட விரும்பலை. அண்ணாமலையை ஹெவியாக பேக் பண்ணாங்க, மிக பெரிய அளவில் அண்ணாமலையை பேக் பண்ணாங்க. அதுக்கு பிறகு இப்போ அவங்க நேஷனல் மைண்டடாக தான் அண்ணாமலையை பேக் பண்ணாங்க. இப்போ விஜய்க்கு அவங்க நல்லாவே ஓட்டு போட்டிருக்காங்க. அது தவறுன்னு நான் சொல்ல முடியாது, அவங்களோட முடிவு. அது 2 அமைச்சரை விஜய் கொடுத்துருக்காருன்னா அவர் பிராமின் அசிய கம்யூனிட்டியாக பார்த்து விஜய் ரெப்ரசன்ட் பண்ணுறாரு. அந்த ரெப்ரசன்டேஷன் வந்து அவங்களுக்கு பூஸ்ட் தான். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு 2 பிராமண அமைச்சர்னு. மற்ற பாஜகவில் உள்ள பிராமணர்கள் இந்த நாடு, இந்த நாட்டின் பண்பாடு கலாச்சாரம் அதை காப்பாற்றணும்னு வரக்கூடிய பிராமணர்கள். அந்த நீங்கள் பிராமின்ஸ் ஹெட்ரோஜினியஸ் என்டிட்டி, ஒவ்வொரு ஜாதியிலையும் ஒவ்வொரு தன்மை கொண்டவங்க தான் இருப்பாங்க. இப்போ நீங்கள் அவங்க சோனியா கையில் நாடு போகக்கூடாதுன்னு நினச்ச பிராமணர்கள் தான் பாஜக பிராமணர்கள். ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவாக பேசுனீங்க, ரொம்ப நன்றி. நன்றி.